ஹாய்! ஷார்ட்ஸில போட்ட கோலத்த அப்படியே வீடியோவா இப்ப போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ்லனா 18 செகண்ட் தானே போடுவோம். ஆ இதுனா வீடியோனா ஒரு 1 நிமிஷம் 30 செகண்ட் அந்த மாரி டியூரேஷன்ல வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றேன். 2 நிமிஷம், 3 நிமிஷம்னா உங்களுக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு டியூரேஷன்ல போடுறேன். ஆக்சுவலா எனக்கு ரீசென்ட்டா ஒரு ஆப்ரேஷன். ஆ அது ரொம்ப என்ன ஒரு மாதிரி ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஆ ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுலேருந்து எப்படி வெளியில வர்றதுன்னே எனக்கு தெரியல. சரி, ஓகே, நம்ம வேற ஏதாவது ஒரு விதத்தில நம்ம வந்து ஆக்குபைடா இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இது இந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்காது. அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கோலம் போட ஆரம்பிச்சேன். சரி, ஓகே, நான் அதுக்கு முன்னாடி நெறைய யோசிச்சேன். நம்ம வந்து சமையல் வீடியோஸ்லாம் போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்லலாம் எப்படின்னா, ஒரு சாதம், ஒரு குழம்பு, ஒரு பொரியல் அவ்வளோதான். இல்லன்னா வெறும் தயிர் சாதமும், ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் அப்படி வச்சுட்டு தான் நாங்க ஓட்டுவோம். ஆனா, இந்த யூடியூப் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே, கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி சமைக்கிறாங்க. ஒரு நாள் மதியான சாப்பாட்டுக்கு ஒரு வேளைக்கு அப்படி சமைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சாப்பாடெல்லாம் பார்த்தா அவங்க என்ன நெனைப்பாங்க? நம்மலாம் ரொம்ப நாளா நம்ம இப்படிதான் இருந்தோம். ஆனா, இப்ப புதுசு புதுசா இவங்க பண்றத பார்த்தா, நமக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் வர்ற மாதிரி இருக்கு. ஐயய்யோ! நம்ம சரியா பண்ணலையோ! அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைய நமக்கே குடுத்துர்றாங்க.